இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போமா. அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே எங்களோடு நீர் இருக்கிறீர். உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் தொடங்க இந்த நாளை ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகள். அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். ஆயனில்லா ஆடுகளைப் போல பசியோடு இருந்த மக்கள், இயேசு இந்த மக்கள் மேல் பரிவு கொண்டார். 5 அப்பம் 2 மீன்களை பகிர்ந்தது எப்போது? அது எப்பொழுது பலுகியது? அது இயேசுவின் கரங்களில் கொடுத்தபோது பலுகியது. இயேசுவின் கரங்களில் பலுகி பெருகியது. இது நமக்குள்ள அனைத்தையும் இயேசுவின் கரத்தில் வைத்திருந்து அதை பலுகச் செய்ய வேண்டும். இயேசுவின் கரத்தில் முதலில் ஒவ்வொன்றும் வைக்கப்பட வேண்டும். அன்புமிக்கவர்களே, வாழ்வில் இயேசுவுக்கு முதலிடம் தரப்பட வேண்டும். இறை வார்த்தைக்கு முதலிடம் தரப்பட வேண்டும். தொடக்க புள்ளியாக